ஏப்ரல் 14 இன்னைக்கு இந்தியாவுக்கு பிறந்த நாள். ஆக்சுவலாக நம்ம அப்படித்தான் கொண்டாடணும். அது என்ன இந்தியாவுக்கு பிறந்த நாள், கொஞ்சம் அறிவுக்கு பொருந்தாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்தியாவுக்கு அறிவு பிறந்த நாள் அப்படின்னு வேணா வச்சுக்கலாமா? ஏன் இந்தியா முழுக்க சொல்கிற அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம், இன்னைக்கு இந்தியா முழுவதுக்குமான அறிவு பிறந்த நாள். டாக்டர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள். இன்னைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள்னு நேற்று எங்கள் கோயம்புத்தூரில் இருக்க சேகர் சாரை பார்க்க போயிருந்தோம். சார், நாளைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள், ஏதாவது அம்பேத்கரை பற்றின அதிகமாக தெரியப்படாத ஒரு விஷயம் சொல்லணும், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டேன். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு முதலாக படிக்க போனது அம்பேத்கர் அல்ல. அம்பேத்கருக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு படிக்க வரவங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்கும்? நல்ல காலேஜ் அப்படின்னா கண்ணை மூடிட்டு பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சியில படிக்கிறது பெருமை. அங்க நம்ம படிச்சோம்னா நமக்கு வேலை வாய்ப்பு, நம்ம நல்ல இடத்துக்கு வேலைக்கு போவோம், நம்ம லைஃப் செட்டில்மெண்ட்டுங்கிறது உறுதி. அப்போ நம்ம அம்பேத்கர் வெளிநாடுக்கு படிக்க போகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குள்ள ரெஃபரன்ஸே லண்டன்ல இருக்கிற கேம்பிரிட்ஜும் ஆக்ஸ்போர்டும் தான். வேற யாரா இருந்தாலும் இங்கேதான் போயிருக்காங்க. ஆனா நம்ம அம்பேத்கர் மிகப்பெரிய தலைவர். அம்பேத்கருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்னா ஒன்னே ஒண்ணுதாங்க. மற்றவங்க எல்லாம் பட்டம் வாங்கறதுக்காக போனாங்க, ஆனா அம்பேத்கர் படிக்கிறதுக்காக மட்டும் போனாரு. சோ அவர் சூஸ் பண்ணதே இந்தியாவே கேள்விப்படாத ஒண்ணு. அமெரிக்கால கொலம்பியா மாகாணத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ரெண்டுமே சம்பந்தம் இல்லாத ஏரியாக்கள். கொலம்பியால புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி ஒண்ணு இருக்கு, ஏல் அப்படின்னு. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எது தெரியும்? ஏல், அதுலதான் படிக்கணும்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க அம்பேத்கரோட படிப்புக்கே 7.5. ஆனா இங்கிருந்து அவர் சூஸ் பண்ண யூனிவர்சிட்டி கொலராடோ பல்கலைக்கழகம். சேகர் சாரு எங்க கிட்ட இன்னொரு கூடுதலான விஷயத்த ஒண்ணு சொன்னாரு. அம்பேத்கரோட ஒரு சீனியரும் ஒரு ஜூனியரும் அமெரிக்காவின் பிரசிடென்ட்டுங்க. கொலராடோல நம்ம அம்பேத்கர் படிக்க போனது பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துக்கு அவர் வந்ததுக்கு காரணம் கொலம்பியா. எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இருக்கிற நோக்கம் பட்டதாரிகளை உருவாக்குறது தான். ஆனா கொலராடோ தலைவர்களை உருவாக்கி கொண்டிருந்தது. அம்பேத்கர் சின்ன வயசுல இருந்தே அவர் மாணவரா இல்ல, தலைவராகவே தான் இருந்திருக்காரு. 2000 வருஷமா எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்களையும் தூக்கி வீசக்கூடிய மாபெரும் சிந்தனையாளராதான் நம்ம அண்ணல் அம்பேத்கர் இருந்திருக்காரு. அம்பேத்கர் மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிறதுக்கு அவர் சூஸ் பண்ண யூனிவர்சிட்டியே மிகப்பெரிய உதாரணம். அரசியல் அறிவை படிச்சுட்டு அடுத்தது அவர் படிச்ச டிகிரி பொருளாதாரம். அரசியலும் பொருளாதாரமும் தான் ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்மானிக்கிறது. சோ நம்ம அம்பேத்கர் அது ரெண்டையுமே மிக சிறப்பான இடத்துல இருந்து தான் எடுத்திருக்காரு. அரசியல் அமைப்பை உருவாக்கியது ஒரே ஒரு அம்பேத்கர் மட்டும் கிடையாது. ஒரு 120 பேர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 119 பேரும் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவங்க தான். எல்லாரும் படிப்பாளிகள், பட்டதாரிகள், ஆக சிறந்த அறிஞர்கள் தான் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் அவங்க யாரையுமே தலைவரை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்க யாருக்குமே ஒரு விஷயத்த முடிக்க தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது என்னன்னா, ஜஸ்ட் ஃபாலோ, டோன்ட் கிரியேட். ஆனா அம்பேத்கர் ஒரு கிரியேட்டர். அதனாலதான் நம்ம அண்ணல் அம்பேத்கர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உலகத்திலேயே அதிக சிலை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேருன்னு எடுத்துக்கலாம். ஒருத்தர் எனக்கு கீழ்ப்படின்னு சொன்ன ஜீசஸ் கிரைஸ்ட். கீழ்ப்படிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு சிலை வச்சுட்டாங்க. ஆனா மேல்படின்னு சொன்னவருக்கு மேல படிச்சவங்க மட்டும்தான் சிலை வைக்க முடிஞ்சது. உலகத்துல இருக்க ஆக சிறந்த அறிஞர்கள் எல்லாம் நம்ம அம்பேத்கரை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. கொலராடோ யூனிவர்சிட்டியில அமெரிக்கர் அல்லாதவருக்கு சிலை வச்சது நம்ம அம்பேத்கருக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவை அறிஞர்களும் அறிவாளிகளும். நம்ம அம்பேத்கர் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி அப்படிங்கிறத வெளிநாட்டுல இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம உள்நாட்டுல தான் அவரோட சிலைகளை உடைக்கிறதுக்கு ஒவ்வொரு பிசிக்களும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் ஒரு எஸ்சி. இந்தியாவில் எஸ்சி என்றால் ஒடுக்கப்பட்டவர்கள். இவர்களை ஒடுக்கியது யாருன்னு கேட்டா ஒரு அறிவும் இல்லாத பிற்படுத்தப்பட்டவர்கள். நீங்க எப்படி பிற்படுத்தப்பட்டவங்க ஆனீங்க அப்படின்னு கேட்டா முன்னேறியவங்க சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க எப்படா முன்னேறினீங்கன்னு கேட்டா நான் பிறக்கும் போதே முன்னேறினவன் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்கடா இருக்குன்னு கேட்டா இதை இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த புத்தகத்தை யார் எழுதுனா அப்படின்னு கேட்டா
இதை அவனே சொன்னான்னு இதை இவன் எழுதியிருக்கான் அப்படிங்கிறாங்க. சொன்னவன் எழுதல, எழுதுனவன் சொல்லல. இப்படி எவனோ சொல்லி எவனோ எழுதுனதுனால நான் முன்னேறினவன் அப்படின்னு சொல்றியே. அம்பேத்கர் ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவரே சொல்லி அவரே எழுதினது. அவர் முன்னேறியவர் அல்ல, எங்களை முன்னேற்றுபவர். இன்னும் ஒரு படி மேல சொல்லி புரிய வைக்கணும்னா, முன்னேறிய நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதும் அண்ணல் அம்பேத்கரை தான். ஒரு தலைவன் என்பவன் தானே உருவாவான் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம் நம்ம அண்ணல் அம்பேத்கர் தான். இனி நம்ம எல்லாரும் அண்ணல் அம்பேத்கரை பின்பற்றணும் அப்படின்னா நாம தேர்ந்தெடுப்போம் எது சிறந்ததுன்னு. இன்னொருத்தவங்க சொல்லி இல்ல, நமக்கான எல்லா ரெஃபரன்ஸையுமே அண்ணல் அம்பேத்கர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ணலின் வழி நடப்போம், கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். புரட்சியில் ஜெயித்த பின்பு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் யாருக்கும் அடிமை அல்ல, எனக்கும் யாரும் அடிமை அல்ல. அண்ணலின் இந்த பிறந்த நாளில் அவர் கூறிய அனைத்து கருத்துக்களையும் படித்தும் அறிந்தும் தெரிந்தும் நடந்துக்குவோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்குவோம். டாக்டர் பீமாராவ் புகழ் ஓங்குக, அண்ணல் அம்பேத்கரின் புகழ் ஓங்குக. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் காட்டிய வழியில் நாம் அனைவரும் பயணப்படுவோம். ஒற்றுமையுடனும் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.